ஹாய் எல்லாருக்கும் சூப்பர் நியூஸோட வந்திருக்கேன். என்னென்னு பார்க்குறீங்களா? திருச்சி ரிலையன்ஸ் மார்ட்டில் 90% ஆஃபர் போட்டிருக்காங்க. என்னென்ன போட்டிருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நானும் இன்ஃபர்மேஷன் கிடச்சி அப்படி தான் போயிருந்தேன். எங்கள் அக்கா வந்து ஃபஸ்ட்டே போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, நல்லாயிருக்கு ஆஃபர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி போகாமல் விட்டால் மனசு கஷ்டமாயிடும் இல்லையா? அதனால் சரி என்ன தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போயிருக்கேன். நான் இந்த வீடியோ எடுத்து 2-3 நாளுக்கு மேலே ஆகுது ஷூட் பண்ணது. வாய்ஸ் கொடுக்க டைம் இல்லாதனால நான் இப்போ போடுறேன். ஆஃபர் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இந்த 1 மந்த் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் 90% ஆஃபராக போட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகல் விளக்கு அதெல்லாம் நல்ல பெயிண்டிங் பண்ணி கலர்ஃபுல்லாக இருக்குது. அது 4 கலருமே சேர்த்தே நமக்கு 15 ருபீஸ் தான் வந்துச்சு. 15 ரூபா தான் வந்துச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராலியில் 90% ஆஃபர் வச்சுருந்தாங்க. இந்த சூப் பவுல் வந்து ஒன்லி 6 ருபீஸ், 6 ரூபா மட்டும்தான். இந்த தட்டு பார்த்திங்கன்னா 18 ரூபா. பிளாஸ்டிக் தான், பட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். அதனால் சரி குட்டீஸ்க்கெல்லாம் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு கிளாஸிக்கு அது அவங்க யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணல, ஓகே 18 ரூபாய்க்கு இந்த விஷயங்கள் கொடுக்க முடியும்னா அது ஒர்த்து தான். அதனால் சரி அதில் எல்லாேருக்கும் ஒரு கலர் எடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸஸ் எல்லாமே நல்லா ஆஃபரில் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் மேலே விருப்பம் இல்லை. நான் கண்டெய்னராக வாங்கினா கூட எனக்கு கிச்சன் யூஸ்க்கு செட் ஆகும். அதனால நான் அது பார்க்கல. இப்படி வந்துட்டு இருந்தோம். டிஃபன் பாக்ஸ்லாம் நிறைய ஆஃபர். அதாவது நேற்று வந்து சண்டே போல், நாங்கள் வந்து மண்டே போயிருந்தோம். சண்டேனால நிறைய விஷயங்கள் எல்லாமே காலியாகிருக்கு. நிறைய எடுத்திருக்காங்க போல இருக்குது. எல்லாமே இந்த கப்பெல்லாம் வந்து கேப் தனியாக கலந்து கிடந்துச்சு. இந்த ஜூஸ், இந்த லெமன் ஜூஸ் போடுறது பார்த்திங்கன்னா ஒன்லி 14 ருபீஸ் அப்படி தான் இருந்துச்சு. 90% ஆஃபர். குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதில் எம்ஆர்பி வந்து 140 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து 14 ரூபாய்க்கு கொடுக்குறது ஓகே, ரொம்ப ஒர்த்து தான் சொல்வேன். அது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ 2-3 நாளாக. சர்பத் போடுறதுக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. மட்டமான பிளாஸ்டிக்கில் நல்லா இருந்துச்சு. இந்த பிளேட்ஸ் எல்லாம் குட்டீஸ்களுக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருந்தோம். இங்கே வந்து வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நல்ல ரேட்டுக்கு இருந்துச்சு. குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம், சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃபரு. அந்த சைடில் இருந்தது 90%, இது வந்து 50%. அங்கங்கே இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்டு மாதிரி வச்சு போட்டிருந்தாங்க. 50%, 30% அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த ஸ்பூன்ஸு அது மாதிரிலாம் இருந்துச்சு. அங்கே வித்தியாசமாக அந்த டெசர்ட் எடுப்போல் ஸ்பூன்ஸ், அது ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, நல்லா இருந்தது. சரி ஐஸ்கிரீம் ஸ்பூன்ஸ் மட்டும் ஒரு செட் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா மேக்கப் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன், நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது எப்படின்னா, நம்ம என்ன ஆஃபரில் இருக்கோ அது மட்டும் வாங்கினா நமக்கு வந்து லோ பட்ஜெட்டில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இது வாங்க போயிட்டு நம்ம பிடிச்சது அந்த மாதிரி காஸ்ட்டு அதிகமாக இருக்கிறது வாங்கினா கொஞ்சம் நமக்கு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சோப்ஸு அது மாதிரி 50% போட்டிருந்தாங்க. காஸ்மெட்டிக்ஸில் 30% இருந்துச்சு, 70% இருந்துச்சு. நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் பண்ணி பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இதில் ஒரு ப்ராடக்ட் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா ஒரு லிப்ஸ்டிக் போடுவேன், அவ்வளோதான். வேறு எனக்கு அந்த ஃபேஸ் மேக்கப் மேலே இன்ட்ரெஸ்ட் பெருசாக கிடையாது. இந்த ஃபவுண்டேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் அதை பற்றி எனக்கு தெரியவும் தெரியாது. நான் அது போட்டதும் இல்லை. ஒன்லி பவுடர் மட்டும்தான். என் கல்யாணத்துக்கே நான் பான்ஸ் பவுடரை வச்சு தான் மேக்கப் பண்ணிக்கிட்டேன், நானே தான் போட்டுக்கிட்டேன். கல்யாண ஃபோட்டோ ஆல்பம்ஸ் நான் அது ஒரு நாள் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். லாக்டவுன் மேரேஜ் எங்களோடது. நான் அது ஒரு நாள் உங்களுக்கு நான் அதை ரிவீல் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பெயிண்டிங்ஸு இது எல்லாமே ஆஃபரில். பெயிண்டிங்லாம் வாங்கிட்டு போனால் வீடாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் பெயிண்டிங்லாம் வாங்கலை. இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. இந்த கார் பாக்ஸில் 40 ருபீஸு. அங்கே இருக்க கலர் ஆயில் க்ரையான்ஸ் அந்த மாதிரி அதெல்லாமே வந்து 21 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 70 போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஆஃபரில் நமக்கு 21 ருபீஸ் போட்டிருந்தாங்க. பெரியவ இந்த பிள்ளைங்க வந்து பேட் வேணும்னு ஒரே அவள் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுவா, அதனால் பேட் கேட்டிருந்தா. அதை சரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வெயிட்டு கொஞ்சம் கூட இருந்துச்சு. தூக்கி பேட் அடிக்க முடியுமா பால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த விளக்குலாம் அதை நான் சொன்னல முன்னாடியே, அது கம்மியாக இருந்துச்சு. முக்கியமாக நாங்கள் பார்க்க வந்தது ஜீன்ஸ் தான் பார்க்க வந்தோம். அது ரொம்ப கம்மியாக ப்ரைஸில் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல் நாள் சண்டேன்றதுனால எல்லாமே போயிடுச்சு, ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 2 டேஸ் கழித்து தான் நாங்கள் எல்லாமே திரும்ப போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 நாளுக்கு அப்புறம் நான் போனால் வீடியோ போடுறேன். இல்லைன்னா நீங்கள் யாராவது போய் பார்த்துட்டு எனக்கு வீடியோ போடுங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஃபுல் வீடியோ வியூஸே போக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பின் பண்ணுங்கள், நான் கற்றுக்குறேன். ஏன் வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல, எடிட்டிங் ப்ராப்ளமா என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.